வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ அபவுட் ஸ்பீக்கர்ஸ். இப்போ புதுசாக ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கு. அது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து 6 இன்ச்சு ஊஃபர், 8 இன்ச்சு ஊஃபர். இப்போ நீங்கள் பார்க்குற 3 ஐட்டம் இருக்குது. அதில் நடு சென்டரில் இருக்கிற ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, வித் கிரிலோட வித் டியூட்டரோடு இருக்குது. இது வந்து 20+20 வாட்ஸ் பவர் ஊஃபர். நல்ல குவாலிட்டி, டிபாஸ் அப்படிங்கிற கம்பெனியுடையது. குவாலிட்டி நல்லா இருக்குது. பாக்ஸ் எவ்ரிதிங் நல்லா ஃபிட்டிங் நல்லா இருக்குது. இதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200 ரூபா. ஒரு பேர் 1200. உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியரில் அனுப்பிச்சிடுவேன். கொரியரில் வரும்போது உங்களுக்கு உங்கள் பிளேஸுக்கு வரும்போது என்ன கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா? தென் நடுவில் இருக்கிற ப்ளூ தவிர்த்து பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட் ரைட் லென்ட்லி இருக்கக்கூடிய பாக்ஸ், அதுவும் வித்து டியூட்டர், அதுவும் 6 இன்ச்சு ஊஃபர், 20+20 வாட்ஸ் பவர். நல்ல பாக்ஸு, நல்ல ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து 1000 ருபீஸ் பேர். ஒரு பேர் 1000 ரூபா வரும், ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும். தென் எக்ஸ்ட்ரீம் ரைட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருக்கக்கூடிய 8 இன்ச்சு ஊஃபர், நல்ல குட் குவாலிட்டி, 90 mm மேக்னட், 40 வாட்ஸ் பவர். நீங்கள் எந்த ஒரு ஆம்பிளிஃபையருக்கும் இதை நம்ம இணைக்கலாம். அசம்பிள் செட்டாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு 40x40 இல்லை STK 4141 அது கூட கொடுக்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது, பக்காவாக இருக்குது, வித்து கிரில்லோடு இருக்குது எல்லாமே. நீங்கள் மார்க்கெட்டில் போய் ஒரு ஃபினிஷ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குறதோட இந்த மாதிரி அசம்பிள்டு ப்ராடக்ட் எங்கிட்ட ரெடியாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். இதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1500 பேர். இண்டிவிஜுவல் பீஸ் வேணும் அப்படின்னா 750 ரூபா வரும், ஒரு பீஸ் வரும். இண்டிவிஜுவல் ஒரு ஊஃபர் வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே ஊஃபர். ஏன்னா நவடேஸ் எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ஒரு 5.1 சரௌண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த சேட்டலைட் ஸ்பீக்கர் இருக்கும். பொதுவாக ஹோம் தியேட்டர் கொடுக்குறப்போ உங்களுக்கு 5.1 ஹோம் தியேட்டர் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா குட்டி குட்டி ஸ்பீக்கர் இருக்கும். ஓகேவா? பட் அதில் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற எஃபெக்ட் வராது. சிக்னல் வந்தால் கூட எஃபெக்ட் வராது. அந்த எஃபெக்டை ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணணும், கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வால் மவுண்ட்டில் கூட பண்ண முடியும். மார்க்கெட்டில் வால் மவுண்டிங் கிட்டு இருக்குது. வால் மவுண்டிங் கிட்டு வேணாலும் இங்கிட்ட கிடைக்கும். நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போது ஒரு வீட்டில் நம்ம ஒரு 5.1 7.1 சரௌண்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து சம்மாட் குட். ஓகேவா? லோ பட்ஜெட் மெயின், அதுதான் முக்கியம். நம்ம எக்கனாமிக்கில் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஓகேங்களா? சாதாரணமாக ஒரு 8 இன்ச்சு ஊஃபர், ஒரு டியூட்டர் அப்படின்னா 4500 ரூபா, 6000 ரூபா அப்படிலாம் இருக்குது. ஓகேவா? ஒரு பயணியர் வெவ்வேறு கம்பெனியெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. ஓகேவா? இதே போதும். ஓரளவுக்கு நமக்கு நல்ல குவாலிட்டி வரும், லோ பட்ஜெட்டில் சூட்டபுளாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் அந்த பாக்ஸை பற்றி ஒரு டெமோ, எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் க்ளோஸராக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். இது வித்து கிரில்லோட நல்லா இருக்குது. பாக்ஸ் நல்ல குவாலிட்டி. இந்த பாக்ஸினுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 டியூட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பாக்ஸினுடைய பாட்டம் வந்து உங்களுக்கு ஒரு லெக் இருக்குது. புஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒரு ஃப்ளோரில் வைக்கிறப்போ நமக்கு அதில் எந்த டிஸ்டர்பன்ஸு ஸ்க்ராச்சஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன இருக்குது, பேக்கில் வந்து ஒரு ஹேர் ஹோல்டர் இருக்குது. அதனால் இந்த ஊஃபர் நல்ல எஃபெக்டிவாக பக்காவாக ஒர்க் பண்ணுது. நான் வேணால் ஒரு டெமோ பண்ணுறேன். இப்போது ஒரு ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ட்ரிபிள் வந்து கூடுதலாக வருது. இதில் பேஸ் ஸோ ட்ரிபிள் பேஸ் பக்காவாக இருக்குது, நல்ல குவாலிட்டியான இருக்குது. இதனுடைய காஸ்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1200 வரும். வித் டியூட்டரோடு இருக்குது.
தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு கொரியரில் வந்துடும். கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா? இது 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 கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸில் உங்களுக்கு ஃபிட் பண்ணி வரும். பாக்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் இந்த பாக்ஸு. பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸ் ஃபிட்டிங்கோடு வந்துடும். மாடல் டி பாஸ், மாடல் நம்பர் 601. இதுலேயே 801 அப்படின்னு மாடல் இருக்குது. அந்த மாடல் 1800 rupees வரும் பேர். 8 இன்ச்சு, இது 6 இன்ச்சு ஊஃபர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இது ஒரு 6 இன்ச்சு ஊஃபர். பட் முதல்ல காமிச்சது வந்து அது வேறு குவாலிட்டி, இது வேறு குவாலிட்டி. வித்து கிரில்லோடு வரும். இதில் வித்து டியூட்டர் இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல வித்து டியூட்டரோடு இருக்கும். ஓகே, இருக்கும். இதோடைய காஸ்ட் பேர் வந்து 1000 rupees வரும். பேர் வந்து 1000 rupees. ஒரு சிம்பிள் ஒரு டெமோ ஒன்று பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரிபிள் மட்டும் உங்களுக்கு தன் பேஸ். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இது வந்து 8 இன்ச்சு ஊஃபர், 90 மேக்னெட். நல்ல பாக்ஸ், நல்ல ஃபிட்டிங் இருக்குது. வித்து கிரில்லோடு இருக்குது, வித்து டியூட்டரோடு இருக்குது. இதோடைய காஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லுங்கள் 1500 rupees வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் செல்ஃபோன் ட்ரைனிங், CRT TV, LCD LED, pipe and home theatre assembling, UPS inverter emergency light, all SMBS, induction stove. இதை பற்றிய வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. ஆன்லைனில் நடக்கிறதுனால யார் வேணால் ஈஸியாக அதில் ஜாயின் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஆண் பெண் இருபலரும் பயிற்சி பெறலாம். நீங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே ஒரு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஓகேங்களா? நான் சிம்பிள் இது ஒரு டெமோ பார்க்கலாம். நான் பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஆம்பிளிஃபயரில். ஜஸ்ட் ரிலீஸ். இதில் இப்போ என்ன பண்ணுறேன், பேஸ் குறைக்கிறேன், பேஸ் ரைஸ் பண்ணுறேன், ட்ரிபிள் குறைக்கிறேன், ட்ரிபிள் பேஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் உங்களுக்கு ஒரு டியூட்டர் இருக்கும். ஒரு டியூட்டர் இருக்கும். இந்த பாக்ஸ்லேயும் ஒரு டியூட்டர் இருக்கும். ஓகேவா? வெளியிலேருந்து பார்க்குறப்ப நல்ல லுக் இருக்கும். நீங்கள் வால் மவுண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளோரில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதான். சப்போஸ் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவையான ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட் அல்லது உங்களுக்கு சென்டருக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஊஃபராக இருக்குது இருந்தாலும் நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நான் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.